Hello all. In this problem, number cells in series, cells in parallel, charging the battery, discharging the battery, resistance in series, resistance in parallel, potential difference or terminal voltage. இது எல்லாத்தையும் இந்த ஒரு ப்ராப்ளம்குள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ இன் ஜென்ரல் கான்செப்ட் த்ரூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, a 20 volt battery of internal resistance 1 ohm is connected to 3 coils of 12 ohm, 6 ohm, 4 ohm in parallel. A resistor of 5 ohm and a reverse battery. இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்கலனாலும் நார்மலாக இந்த டயக்ராமை மட்டும் கொடுத்து இந்த செல்லோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் இஎம்எஃப்க்குலாம் நமக்கு கரெக்டாக மீனிங் தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண முடியும். இன் ஜென்ரல் இஎம்எஃப் அப்படிங்கிறது வி பிளஸ் ஐஆர். இது டிஸ்சார்ஜிங் கேஸ். இதையே மேத்தமெட்டிக்கலா வேற எப்படி எழுதலாம்னா V is equal to E minus IR னு எழுதலாம். ரெண்டுமே டிஸ்சார்ஜிங்கை மீன் பண்ணும். சரி சார், ஒரு பேட்டரி சார்ஜிங் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா V is equal to E plus IR அப்படின்றது அது சார்ஜிங். இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு நமக்கு இதுக்கு நல்ல மீனிங் தெரிஞ்சிருக்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இஎம்எஃப் அப்படின்னா அது சார்ஜ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் லெஸ் தென் இஎம்எஃப் அப்படின்னா அது டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபைன். இப்போ இந்த 12, 6, 4 மூணுமே பேரலல் இருக்கு. அந்த பேரலோட நெட் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதியாச்சு. அதோட ஆன்சர் 2. தென் சர்க்கியூட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணி இங்க போட்டிருக்கேன். இந்த 20 வோல்ட்டை 20 வோல்ட்டாவே போட்டேன். அந்த 1 ஓம் தனியா காமிச்சிருக்கேன். 5 ஓம், தென் 8 வோல்ட், அங்க இருக்கிறது 2 ஓம். பக்கா? சரி. இதுல ரொம்ப கான்சியஸா நம்ம இருக்க வேண்டிய பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரியோட டெர்மினல்ஸ் இருக்கணும். இது பிளஸும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு பேட்டரி இன்னொரு பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்காங்க, இந்த பேட்டரி சார்ஜ் ஆயிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாசிட்டிவும் இங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. ஒருவேளை இந்த பேட்டரியோட டெர்மினல்ஸ் இப்படி இருந்ததுன்னா சிம்பிளா நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். கிளியரா? ஃபைன். இப்போ இதோட நெட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வேணா இஎம்எஃப் கால்குலேட் பண்ணலாம். இ நெட் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எங்கெல்லாம் இஎம்எஃப்ங்கிற வேர்டு யூஸ் பண்றேன், எங்கெல்லாம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேர்டு யூஸ் பண்றேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இ நெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 minus 8 is equal to 12 volt. இந்த சர்க்கியூட்டோட நெட் இஎம்எஃப் என்னன்னா 12 வோல்ட் தான் நமக்கு அவுட்புட்டா கிடைக்குது. ஏன்னா 20 minus 8 டெர்மினல் மாறி இருக்கு. கரெக்டா? ஃபைன். 5 plus 1 6, 6 plus 2 8, 8 plus 2 10. அப்ப ஆர் நெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 ஓம். சரி, இந்த சர்க்கியூட்டோட டோட்டல் கரண்ட் நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்ப I is equal to EMF by R, that is net voltage by R, that is 12 by 10 is equal to 1.2 ampere. Clear? இந்த 1.2 ஆம்பியர்ங்கிறது எந்த பேட்டரியில இருந்து எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 12 வோல்ட் தான் ஹையர் வோல்டேஜ். அப்போ அதுல 1.2 ஆம்பியர் இப்படி ஜெனரேட் ஆகி இதுக்குள்ள வராங்க. Am I right or not? அப்ப இது என்ன ஆக போகுது? சார்ஜ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இந்த ப்ராப்ளமோட இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இந்த 1.2 ஆம்பியர் அப்படியே இங்க வராங்க. பக்கா? ஐஆர் ஐ எவ்வளவு? 1.2 ஆம்பியர். 2ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஐஆர். அப்போ இதுக்குள்ள இருக்க வோல்டேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.4 வோல்ட். பக்கா? ஆக்சுவலா இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 3 கேரக்டர் இருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த மூணுலயுமே இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் என்ன? 2.4. இவங்களோட வோல்டேஜ் 2.4. இவங்களோட வோல்டேஜ் 2.4. ஏன்னா I into R கரெக்டா மேட்ச் ஆகும். வேணா செக் பண்ணி பார்க்கலாமா? இதோட I கால்குலேட் பண்ணலாம். 2.4 டிவைடட் பை 12 எவ்வளவு? 0.2 ஆம்பியர். இது வழியா 0.2 ஆம்பியர் வராங்க. 2.4 by 6 எவ்வளவு? 0.4. இது வழியா 0.4 ஆம்பியர் கரண்ட் வராங்க. 2.4 by 4 V by R. அப்ப இதுக்குள்ள எவ்வளவு கரண்ட் போகுது? 0.6 ஆம்பியர். So 0.2, 0.4, 0.6, 0.6 plus 0.6 1.2. ஸோ நம்ம பண்ணது கண்டிப்பா கரெக்ட். 1.2 ஆம்பியர் டோட்டல் கரண்ட் வந்து ஸ்பிளிட் அவுட் ஆயிட்டாங்க. கரெக்டா? ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் இன் ரெசிஸ்டர் ஆஃப் 12 ஓம் காயில்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப 12 ஓம்குள்ள போற கரண்ட் எவ்வளோ? ஆன்சர் இஸ் 0.2 ஆம்பியர். அதை கிளியர் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஒன்னு சார்ஜ் ஆயிருக்காங்க, ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகுது, ஒரு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுதுங்கிற கேஸ் பார்த்துட்டோம்.
இந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதோட ஈக்குவேஷன் என்ன நான் எழுதணும்னா டிஸ்சார்ஜ், வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்சார்ஜ் என்ன? V is equal to E minus IR. கிளியர்? ங்கிறது EMF, ஐங்கிறது அந்த பேட்டரியில இருந்து எடுக்கிற கரண்ட், நான் யூஸ் பண்ற கரண்ட், அதனால தான் டிஸ்சார்ஜ்னு சொன்னோம். ஆறுங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பேட்டரி, தட் இஸ் 1 ohm பக்கா. ஸோ V is equal to அதோட வேல்யூ EMF என்ன 20. இந்த சர்க்யூட்ல ஃபுல்லா போற கரண்ட் எவ்வளவு 1.2 ஆம்பியர். ஸோ 1.2 into 1 ohm பக்கா. ஸோ 20 minus 1.2 is equal to 18.8 volt. நான் சொன்னேன்ல, இப்போ இங்க வருவோம். இந்த பேட்டரி என்ன ஆயிட்டு இருக்கு? டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. டிஸ்சார்ஜ் ஆகும்போது நான் என்ன சொல்லணும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டெர்மினல் வோல்டேஜ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் யாரை விட கம்மியா இருப்பாங்க? EMF விட கம்மியா இருப்பாங்க. கரெக்ட். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் EMF விட கம்மியாயிட்டாங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்காங்க, அவங்க தன்னுடைய சார்ஜை கொடுத்துட்டு இருக்காங்க பக்கா. இப்ப அப்படியே இங்க வருவோம். டெர்மினல்ஸை வச்சு தான் நீங்க லாஜிக்கலா பிசிக்ஸ் எடுக்க முடியும். இதே ப்ராப்ளம கிர்ச்சாஃப் லா வச்சு போடலாம். ஆனா கிர்ச்சாஃப் லானா அந்த ஒரு லாவை மட்டும் வச்சு அப்ளை பண்ணதுனால சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இது கிர்ச்சாஃப் லா விட கொஞ்சம் லென்த்தி ஸ்டெப்னால இதை வச்சு நம்ம நிறைய கத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ள போற கரண்ட் எவ்வளோ? அதுவும் 1.2 ஆம்பியர் தான். ஆனா இந்த பேட்டரி என்ன ஆயிட்டு இருக்கு? சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஸோ V is equal to சார்ஜிங்னா என்ன எழுதணும்? V is equal to E plus IR. சார்ஜிங்னா E plus IR. இந்த ங்கிறது யாரு? EMF, தட் இஸ் 8. கரெக்டா? பிளஸ் இந்த பிளஸ் தான், இந்த பிளஸ் இங்கே, இந்த பிளஸ் இந்த இடத்துல இந்த மைனஸ் தான் பிசிக்ஸ். அதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். I எவ்வளவு? 1.2. R எவ்வளவு? 2 ohm. So 8 plus 2.4 which is equal to 10.4 volt. EMF விட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்காங்கன்னா அவங்க சார்ஜ் ஆயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். EMF விட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்காங்கன்னா அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். கிளியரா? ஸோ இந்த ப்ராப்ளம்ல நீங்க டெர்மினல்ஸ் ரொம்ப கான்சியஸா நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். இந்த 5 ohmல போற கரண்ட் தான் 1 ohmலயும் போகும். நான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த 1 ohm தனியா எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு செல்லு பக்கத்துல இருக்கிறத நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இந்த செல்லுக்கு பக்கத்துல 1 ohm தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். 5 ohm இன்டர்னலா கன்சிடர் பண்ணக்கூடாது. 5 ohm ஆஸ் an எக்ஸ்டர்னல். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த 2க்குள்ள யார் யார் இருக்காங்க? 12, 6, 4. 2.4 வோல்டேஜ், 2.4 வோல்டேஜ், 2.4 வோல்டேஜ். கரெக்டா? ஸோ கொஸ்டின்ல 12 ohm கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 6 ohm கேட்கலாம், 4 ohm கேட்கலாம். லாஜிக்கலா செக் பண்ணிக்கலாம். 4 ohm கம்மி ரெசிஸ்டன்ஸ், அதிகமான கரண்ட் அது வழியா போகும். ஸோ 0.2, 0.4, 0.6, 0.6 அதிகம். அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன? 6. அப்ப இதை விட கம்மி கரண்ட் போவான். இருக்கிறதுலே ரெசிஸ்டன்ஸ் யார் அதிகம்? 12 ohm. அப்போ 1.2 வரும்போது ரொம்ப கம்மியான கரண்ட் எது வழியா போகும்? இந்த 12 ohm வழியா போகும். தட் இஸ் 0.2 ஆம்பியர். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்க்கும்போது சார்ஜ் ஆகிறது, டிஸ்சார்ஜ் ஆகிறது, ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், ஸோ இது எல்லாத்தையும் வரதுனால ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கான்செப்ட் த்ரூ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.